ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் சிஓசி தமிழன். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டவுன் 15 ரீச் பண்ணிட்டோம் கைஸ். அதுக்கப்புறம் இன்ஸ்டண்ட்டாக ட்ரூப்ஸ்லாம் அன்லாக் பண்ணிவிட்டு அதை வச்சு ஒரு அட்டாக்கும் பார்த்துருவோம் கைஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே கைஸ், டவுன் 15 ரீச் ஆயாச்சு. ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு தம்ப்நெயில் வைக்க. சரி ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு இந்த அன்லாக் ஆன அந்த சீனரியை மூலம் ஸ்விட்ச் பண்ணிப்போம். மேஜிக் சீனரி பா செம்மையாக இருக்குது. சுற்றி ஒரு வாட்சாக விட்டுட்டு நைஸ், நல்லா தான் இருக்குது சீனரி பார்க்க. நாட் பேடு, கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்கவே. சீக்கிரம் மேக்ஸ் பண்ண வேண்டியதான். ஹீரோஸை வச்சு ஃபஸ்ட்டு போட்டு ஃபுல் மேக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பில்டிங்ஸ்க்கு போகலாம். இப்போது ரூட் ரைடர் நல்லா இருக்கலாம் கைஸ், நம்மளோட ரொம்ப நாள் கனவு. சரி ஓகே, அன்லாக் பண்ணியாச்சு. சரி ஓகே கைஸ், அன்லாக் பண்ண ரூட் ரைடர் வச்சு ஒரு அட்டாக் பார்த்துருவோம். சரி வாங்க அட்டாக்குள்ளே போகலாம். சரி ஓகே கைஸ், இதான் நம்ம அட்டாக் பண்ண பேசு. டவுன் ஹால் 16 நிறைய அட்டாக் பண்ணி பார்த்தேன், பட் எல்லாம் 2 ஸ்டார்லேயே போயிடுச்சு. இதுதான் 3 ஸ்டார் சரி ஓகே, அட்டாக் என்னென்னா 3 o'clock சீஜ் பேரக்ஸு, அதுக்கப்புறம் குயின் யூஸ் பண்ணி அந்த 3 o'clock கம்பார்ட்மெண்ட்டை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 4 to 6 ரூட் ரைடர்ஸை இறக்கி கோர் கொண்டு போக வேண்டியதாங்க. கோரில் ஒரு ஓவர் க்ரோத் ஸ்பெல் யூஸ் பண்ணி அதை ஹைட் பண்ணிடுவோம் அந்த டவுனால். சரி ஓகே, 6 o'clock கம்பார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் ஃபனல் பண்ணிட்டு ரூட் ரைடர் ஸ்பான் பண்ணி அதுக்கப்புறம் பின்னாடி ஹீலர்ஸ், அதுக்கப்புறம் வல்கெரி, அதுக்கப்புறம் லூன்ஸு, அப்புறம் மினி அப்ரண்டிஸ் வார்டன், அப்புறம் நம்ம வார்டன், அப்புறம் கிங்கு எல்லாத்தையுமே இறக்கி விட்டுருலாம் கைஸ். அந்த ஈகிளாட் ரிசார்ட்ஸ் நம்ம ட்ரூப்ஸ் மேலே அடிக்கும்போது வார்டன் எபிலிட்டி. அதுக்கப்புறம் இப்போ நம்ம கோர் அப்படியே நம்ம ஹைட் பண்ணியாச்சு. அப்படியே ரூட் ரைடர்ஸ் ஃபுல்லாக அப்படியே சைடெலாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு இந்த ஸ்கேட்ரிங் கிளியர் ஆயிரும். அப்படியே ஃபுல்லாக நம்ம ஹோல் இதையுமே ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு ஃபைனலாக டவுன் ஹாலுக்கு வரும் கைஸ். அப்போ தான் ரூட் ரைடர்ஸ்லாம் அலைவாக இருக்கும். பிகாஸ் டவுன் ஹால் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா இதாயிரும். ரூட் ரைடர்ஸ்லாம் அதோட டெத் டேமேஜில் எல்லாமே ரூட் ரைடர்ஸ்லாம் பொசுங்கிரும். கிரிப் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. பட் நம்மளோட ஹீரோஸ் எல்லாமே மேக்ஸ் லெவலில் அந்த பூஸ்டில் இருந்ததால பிரச்சனை இல்லை. கிங்கோட எபிலிட்டி கோரில் ஒரு மெடிக்கோரான வேல்யூ கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஏஜ் ஸ்டவர் வேறு ஒரு ஓரமாக ட்ரிகர் ஆகுது. கிங்கு இப்போயோன்னு இருக்கான். அவ்வளோதான் கைஸ், ஸ்பேஸ் நோக்கிட்டு டவுன் ஹால் மட்டும் தான் ரிமைனிங். கீழே ஆர்மி கேம்ப்ஸு. அவ்வளோதான் கைஸ். அந்த பாய்சன் எஃபெக்ட்லேருந்து அந்த ரூட் ரைடர்ஸ் வர்றதுக்கு பாடுபடுது. சரி ஓகே, அவ்வளோதான் கைஸ் அட்டாக்கு. இதுக்கப்புறம் க்ளீனப் தான். சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக பார்த்துருக்கீங்கன்னா சிஓசி தமிழ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ பற்றிய ஒப்பீனியன்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் லீவ் பண்ண விடுங்க. என்னை மேலும் கான்டாக்ட் பண்ணிச்சா இன்ஸ்டா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே கைஸ், பை.